வெல்கம் டு அம்பிகாஸ் சேனல். இன்றைக்கி என் தங்கச்சிட்டு வயலுக்கு சுற்றி பார்க்கலான்னு போகிறாங்க. அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இன்னும் எப்பொழுது என்டர்டெயின்மெண்ட்டாக ஆக்கலான்னு நாங்கள் எல்லோரும் வயலுக்கு போயிட்டுருக்கோம். சிங்கப்பூர்லேருந்து எங்கள் அண்ணன் அண்ணி பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க. பிள்ளைங்கள்லாம் வயலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் போயிட்டுருக்கேங்க. பாருங்கள், வயலெல்லாம் நடவு நட்டு எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். கண்ணுக்கு ரொம்ப குளுமையாக இருக்குங்க. ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. ஜிலு ஜிலுன்னு காற்று, இயற்கை காற்றை சுவாசிச்சுட்டு இன்னும் எப்பொழுத போக்கலான்னு நாங்கள் வயலை நோக்கி போயிட்டுருக்கோங்க. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஒரே பசுமையாக இருக்குது பாருங்கள். நல்ல இனிமையான ஒரு பாட்டையும் நாங்கள் கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடலுங்க. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் நடவு நட்டுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக மன்னார்குடி சுற்றி உள்ள கிராமம் எல்லாமே இந்த மாதிரி தாங்க பசுமையாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்ல செழுமையான பகுதிங்க. இந்த மாதிரி ஒரு நாள் வெளியில் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணால் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நாங்களும் வயலை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வயல் பக்கம் வந்தாச்சு. பாருங்கள், பறவையெல்லாம் நல்லா கூட்டம் கூட்டமாக பறந்துட்டுருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே அற்புதமான ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. தங்கச்சிட்டு வயலை நெருங்கியாச்சு பாருங்கள். பாருங்கள், இந்த ஷெட்டு தாங்க பழைய காலத்து மாடலில் கட்டியிருக்காங்க. நடுவில் ரூமும் 4 பக்கமும் திண்ணை வச்சு கட்டியிருக்காங்க. போர் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு பாருங்கள். எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். பழைய காலத்து மாடலில் நடுவில் ரூமு, 4 பக்கம் திண்ணை கட்டி வேலை செய்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. நாங்களும் இந்த மாதிரி வயலுக்கு போனோம்னா இங்கே உட்காந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோங்க. இங்கே ஒரு பக்கம் சமையல் நடந்துகிட்ருக்கு. இங்கேயே சமைச்சு சாப்பிட்லாங்கிற பிளானோட வந்திருக்கோம். ஒரு பக்கம் தயிர் சாதம், ஒரு பக்கம் மட்டன் பிரியாணிக்கு ரெடி ஆகிட்டுருக்குங்க. சமையலுக்கு தேவையான ஜாமான்லாம் மேலே இருக்குது. பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், வயலில் இறங்கி ஜாலியாக சுற்றி பார்க்கறதுக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கே கண்ணுக்கு எவ்வளோ குளுமையாக இருக்குது பாருங்கள். கண்ணுக்கு எட்டுற தூரம் வெறும் பசுமையாக இருக்குது பாருங்கள். இங்கே உள்ள பக்கம்லாம் வயலெல்லாம் இவ்வளோ பசுமையாக தாங்க இருக்கும். பாருங்கள், எல்லோரும் இறங்கி வயலில் பார்த்துட்ருக்காங்க. காற்று ஜில் ஜில்னு வருது. ஒரு பக்கம் சமைச்சிட்ருக்காங்க பாருங்கள். மட்டன் பிரியாணிக்கு மட்டன் ரெடி ஆகிட்டுருக்கு, வெந்துக்கிட்டுருக்கு பாருங்கள். ஸ்வீட் ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தயிர் சாதம் ரெடி ஆகிட்டு பாருங்கள். ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சி. ஒரு பக்கம் காடையை வறுத்துட்ருக்காங்க. பிள்ளைங்களுக்கு காடை 65னா பிடிக்கும். அதனால் பிள்ளைங்களுக்காக காடை 65 போட்டுட்ருக்காங்க. சிக்கன் 65 வேறங்க. பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணணும். பாருங்கள், சமையல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. காற்று ஒரு பக்கம் ஜில் ஜில்னு நல்லா வருது பாருங்கள். வாழைத்தாரெலாம் விட்டு பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது பாருங்கள். காற்று அப்படி தாங்க ஜில்லுன்னு வருதுங்க. தூய்மையான காற்றுங்க. டிராக்டர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பிள்ளைங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியானாங்க. எங்களுக்கும் நல்லா ஜாலியாக பொழுது போணுச்சிங்க. எங்கள் செல்ல பேத்தியை பாருங்கள், நல்ல அறிவான பிள்ளைங்க. அவங்க ஏதோ செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க. பிரியாணி ஜீரக சம்பா அரிசியில் தாங்க செஞ்சிட்ருக்கோம். பிரியாணி வீடியோ வேணால் தனியாக போடுறேங்க. பாருங்கள், எல்லோரும் வயலை சுற்றி பார்த்துட்டு அங்கங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. போர் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகி தண்ணி ஊற்றிட்டுருக்கு பாருங்கள். நல்லா ஜாலியாக இருக்குங்க. பிள்ளைங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. எங்கள் அண்ணன் பையன் ஜாலியாக குளிச்சிட்ருக்கான் பாருங்கள். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. சாப்பாடு இங்கே ரெடி ஆகிடுச்சிங்க. பிரியாணி, மட்டன் பிரியாணி 65,
தாளிச்சா ஸ்வீட்டோட இன்றைக்கி சுவையான விருந்துங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்தமான மட்டன் பிரியாணியோட இன்றைக்கி விருந்து வயலில் நடந்துகிட்ருக்குங்க. அவங்கவுங்களும் அவங்களுக்கு தேவையானதை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். நல்ல ஒரு பொழுதுபோக்குங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா தவற விடாதீங்க. சொந்தத்தோடு இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. சந்தோஷங்கிறது ஒரு பக்கம் இருக்கணும். பாருங்கள், சொந்தத்தோடு இருந்து சந்தோஷமாக இந்த மாதிரி சாப்பிட்டு ஒரு நாள் பொழுதுபோக்குனது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. காற்று நல்லா ஜிலு ஜிலுன்னு வந்துட்டுருக்கு பாருங்கள். ஈவினிங் பொழுதாயிடுச்சு, மழை வர மாதிரி மேகம் வருது பாருங்கள். அந்த நேரத்தில் பறவையை பாருங்கள் எவ்வளோ அழகாக பறக்குது பாருங்கள். இதை உட்காந்து எடுத்த வீடியோ எடுத்தோம் பாருங்கள், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. டக்குன்னு வீடியோ எடுத்துட்டோம். நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிச்சின்னாக்கா இந்த மாதிரி பொழுதுபோக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரிட்டர்ன் ஆகுது பாருங்கள். பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. கண்ணுக்கு ரொம்ப இனிமையாகவும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த பறவையெல்லாம் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்மளும் நம்ம குடும்பத்தோட சொந்த பந்தத்தோட ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழணுங்க. அதுதாங்க வாழ்க்கை. பாருங்கள் அழகாக பறக்குது பாருங்கள். எல்லாருமே பார்த்து ரொம்ப ரசித்து எடுத்த வீடியோங்க இது. மழை வர மாதிரி இருட்டிக்கிட்டு இருக்கு, மழையும் வந்துருச்சுங்க. அதையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதையும் நான் வீடியோ எடுத்தேங்க. சும்மா இதமான காற்று, மிதமான மழைங்க, சும்மா ஜிலு ஜிலுன்னு காற்றுங்க. அன்னைய பொழுது எனக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு. எல்லாருக்குமே ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். எல்லாத்தையும் மறந்து அன்னைய பொழுது நல்ல பொழுதாக போயிட்டுங்க. பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்கா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்தவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. இன்னைக்கு பொழுது எனக்கு எல்லாருக்கும் சந்தோஷமான பொழுதாக போன மாதிரி உங்களுக்கும் நல்ல பொழுதாக போகணும். பிள்ளைங்கள்லாம் வெடி வெடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க ஊர்லெலாம் வெடி வெடிக்க முடியாதுங்கிறதுனால இங்கே பிள்ளைங்களுக்கு வெடி வாங்கி கொடுத்து வெடிக்க சொல்லி வேடிக்கை பார்த்தோங்க. ஜாலியாக இருந்துச்சுங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்களும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும்போது நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு. நன்றி, வணக்கம்.